Hello everyone, this is Prashant. So today I've got a comment from Balakrishnan Bala. ஸோ இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நான் காலேஜ் முடித்து 5 வருஷம் ஆகுது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்து 1 year ஆகுது. ஆனால் அந்த இலக்கு என்னை ஊக்குப்படுத்த மாட்டேங்குது, ஒரு வெறி வர மாட்டேங்குது. இப்படியே நாளைக்கு படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு 1 year போயிடுச்சு. ஆனால் நான் ஒழுங்காக இது வரைக்கும் படிக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் வேஸ்ட் ஆகுது. ஒரு பக்கம் வேலை வாங்கணும்னு ஆசை இருக்குது, இன்னொரு பக்கம் படிக்க முடியல, இன்னொரு பக்கம் ப்ரைவேட் வேலைக்கு போனாலும் அக்ரிமெண்ட் தான் போடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இது மட்டும் இல்லாமல் காலேஜில் 6 arrears இருக்குது, அதையும் கிளியர் பண்ணணும். ஏதாவது யோசனை சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ Balakrishnan, I am creating this video for you. ஸோ Balakrishnan, இந்த சிச்சுவேஷன், இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான், இன்க்ளூடிங் மீ. ஈவன் ஐ வாஸ் சஃபரிங் வித் திஸ் ப்ராப்ளம். நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பேன், பட் ஆனால் அந்த விஷயத்த கரெக்டான டைமுக்குள்ளே முடிக்க முடியாமல் அது தள்ளி போட்டே போகும். கடைசியில் நான் அதை செய்யவே மாட்டேன், அதை முடிக்கவே மாட்டேன். ஸோ ஹவு டு ஓவர் கம் ப்ரொக்ராஸ்டினேஷன், அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம எல்லாரோட லைஃப்க்கும். எல்லாருக்குமே ஆசை, டிசையர்ஸ், ஆம்பிஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான டிசிப்ளின் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம லைஃப்பில் எந்த விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம எந்த விஷயம் நினச்சாலும் அது கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியாது. செல்ஃப் டிசிப்ளினோட ஷார்ட் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் என்னன்னா, டூயிங் த திங்ஸ் வெதர் யூ ஃபீல் லைக் இட் ஆர் நாட். அதாவது எந்தெந்த விஷயத்த நம்ம எப்பப்போ செய்யணுமோ அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு செஞ்சு முடிக்கணும். நமக்கு அதை செய்யணும்னு தோணலனாலும் அதை செய்யணும். தட் இஸ் த சிம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு கோல் நமக்கு செட் பண்ணாலும் நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒருத்தரை நான் மீட் பண்ணுற வரைக்கும், அந்த ஒருத்தர் நான் யார் சொல்கிறேன்னா பிரையன் ட்ரேசி. அவரை நான் பர்சனலாக மீட் பண்ணதில்லை, பட் ஆனால் அவரோட நிறைய புக்ஸ், நிறையா ஆடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் என்னோட நிறையா ஃப்ரீ டைம் எல்லாமே இவரோட புக்ஸ், இவரோட ஆடியோ புக்ஸ் நான் லிசன் பண்ணி அதெல்லாமே இட் காட் இன்கிரைன்ட் இன் மீ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது வந்து இப்போ மாற்ற முடியாது. அந்த விஷயங்கள் நான் திரும்ப கேட்டனால எனக்கு அது வந்து அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் சரியான பாதை, இதில் தான் நம்ம போயாகணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் செல்ஃப் டிசிப்ளின். அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக நான் என்னோடய வீடியோஸில் மோஸ்ட்டாக எந்த ஒரு கீ நோட்ஸ் நான் எடுக்க மாட்டேன். பட் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்றதுனால ஐவ் டேக்கன் டோட்டலி 4 கீ நோட்ஸ் ஃபார் யூ. இந்த 4 கீ நோட்ஸை உங்களோட லைஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி பிகம் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் யூ கேன் அச்சீவ் எனிதிங் யூ வாண்ட். ஸோ நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக ஆகிறதுக்கு முதல் விஷயம் வந்து நம்ம வந்து கோல் செட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க உங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அரியர்ஸ் முடிக்கல, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினச்சி படித்து முடிக்கல, அண்டு இந்த மாதிரி கம்பெனிக்கு ஜாப் ட்ரை பண்ணி அதுவும் கிடைக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே தீர்வு என்னென்னா, யூ ஹாவ் டு பிகம் மோர் செல்ஃப் டிசிப்ளின். இதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஆளாக மாறிடுவீங்க. ஸோ செட்டிங் கோல்ஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி நான் கோல் செட் பண்ணிட்டேனே, பட் இருந்தாலும் என்னால் சோம்பேறித்தனமாக தான் இருக்க முடியுது,
நான் சுறுசுறுப்பாகவே நான் நினச்சது செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் செட்டிங் கோல்ஸ்க்கு வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில பேர் வந்து மைண்ட்லேயே கோல் செட் பண்ணுவாங்க, நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு. செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட கோல்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருவாங்க, பேப்பர் ஒரு டைரியில். நான் இதுதான் இந்த வருஷத்துக்கு என்னோடய கோல், இதுதான் ஒரு மாதத்துக்கு என்னோடய கோல், 5 வருஷத்துக்கு இதுதான் என்னோடய கோல், 10 இயர்ஸ்க்கு இதுதான் என்னோடய கோல் அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க. அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ மேஜிக் இன் ரைட்டிங் யுவர் கோல்ஸ் டவுன் இன் யுவர் டைரி ஆர் இன் அ ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்ட்டு நிறைய பேர், நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஒரு ஹேபிட்டாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் இன் மை பர்சனல் லைஃப் ஐ எம் டூயிங் த சேம் திங். ஸோ எனக்குன்னு ஒரு பர்சனல் ஜேர்னல் இருக்குது, ஒரு டைரி இருக்குது. அதில் என்னோட இப்போ இருந்து 10 இயர்ஸ்க்கு என்னோடய கோல், 5 இயர்ஸ்க்கு என்னோடய கோல், நெக்ஸ்ட் 1 இயர்க்கு ஒரு கோல், நெக்ஸ்ட் 1 மந்த்க்கு 6 மந்த்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் கோல்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோல்ஸ் எழுதி வச்சா மட்டும் போதாது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங், செட்டிங் அ கோல்ஸ் அண்ட் ரைட்டிங் those goals in your diary or in a piece of paper. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, செட் அ டெட்லைன் ஃபார் யுவர் கோல். கோல்ஸ் எழுதி விட்டு நம்ம செய்யணும்னு நினச்சிட்டு நிறையா டைம் செய்யாமல் அப்படியே தள்ளி போட்டே இருப்போம். ஸோ இன்னொரு பவர்ஃபுல்லான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா டெட்லைன் நமக்கு வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் படித்து முடிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசை, அதுதான் உங்களோட ஆம்பிஷன். பட் ஆனால் உங்களோட சோம்பேறித்தனத்தினால அது தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட கோல்னா, இந்த கோலுக்கு நீங்கள் ஒரு டெட்லைன் செட் பண்ணணும். அந்த டெட்லைன் வந்து 1 மந்த்தாக இருக்கலாம், இல்லை 6 மந்த்ஸ் ஃப்ரம் நவாக இருக்கலாம், இல்லை 3 மந்த்ஸாக இருக்கலாம், 1 இயராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஸ்பீட் ஆஃப் லேர்னிங். உங்களுக்குன்னு ஒரு டெட்லைனை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான டெய்லி ஆக்ஷன் ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கணும். அந்த டைரி எடுத்து உங்களோட கோல் எழுதிட்டு, இதோட டெட்லைன் எழுதிட்டு, அதுக்கப்புறம் அந்த கோலுக்கு கீழே நீங்கள் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் டெய்லி எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எழுதணும். ஜஸ்ட் லைக் எவ்ரி மார்னிங் ஐ ஷுட் ஸ்டடி மை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புக்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதினீங்கன்னா டெய்லி நீங்கள் 1 hour அந்த கோர்ஸை ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இன் 1 monthல நீங்கள் 25% ஆஃப் த கோர்ஸ் அண்ட் புக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். ஸோ ஐ எம் யூஸிங் இட் இன் மை லைஃப் ஆஃப்டர் லிஸ்னிங் டு பிரையன் ட்ரேசி. இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். அண்ட் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களோட செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி அதை நீங்கள் டெய்லி அதை அச்சீவ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம், உங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் கோல்ஸ் அண்ட் ரைட்டிங் டவுன் த கோல்ஸ் இன் அ ஷீட் ஆஃப் பேப்பர். ரெண்டாவது வந்து செட்டிங் அ டெட்லைன் ஃபார் தட் கோல். மூணாவது விஷயம் என்னென்னா செட்டிங் அ டைம் டேபிள் ஃபார் யோர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அதாவது நீங்கள் நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட டெய்லி ஹேபிட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி they will be having a to-do list அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த நாளைக்கு நான் என்னென்னா செய்யணும், எந்தெந்த நேரத்தில் நான் என்னெல்லாம் செய்யணும், அதாவது ஒரு லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. எது ரொம்ப முக்கியமான டாஸ்க், எது நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், எது நான் செகண்ட் பண்ணணும், எது நான் கடைசியாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டைம் டேபிள்லேயே ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஈவன் ஐ எம் ஃபாலோயிங் த சேம் திங் which I learned from Brian Tracy. இந்த டைம் டேபிள் நான் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரே நாள் என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியுது. ஸோ இது ரொம்ப என்னை பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிது, ரொம்பவே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, செல்ஃப் எஸ்டீமும் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. ஸோ இது தேர்ட் முக்கியமான ஸ்டெப், அதாவது செட்டிங் அ டைம் டேபிள் ஃபார் யோர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆர் யூ கேன் கால் இட் ஆஸ் அ டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு
எந்தெந்த டைமில் எதாவது நீங்கள் செய்யணும்னு கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பிகம் மோர் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக கீப்பப் பண்ணிக்கலாம். 4வது விஷயம் வந்து நம்ம அந்த டு டூ லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட டு டூ லிஸ்ட், அதாவது நம்ம டைரியில் எழுதியிருப்போம், நம்ம ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் எழுதியிருப்போம், அந்த ஷீட் எடுத்து நம்ம எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு டிக் போடணும். நமக்கு எது ரொம்ப முக்கியமான டாஸ்க்காக நம்ம எழுதியிருக்கோமோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்து டிக் போடணும். ஃபஸ்ட் டேவே உங்களால் எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. அந்த டாஸ்க்கை நீங்கள் அடுத்த நாள் கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேபிட்டை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ண நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்ட் ஆகிடுவீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட க்ரோத் எல்லாமே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நான் ஆல்ரெடி என்னோட ஒன் ஆஃப் த வீடியோஸில் நான் போட்டிருப்பேன், ஜிம் ரோன் சொன்ன ஒரு கோட், இஃப் யூ வாண்ட் யுவர் லைஃப் டு சேஞ்ச் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம மாற்றிக்கணும். வி ஹாவ் டு பிகம் மோர் செல்ஃப் டிசிப்ளின்ட், டைம் மேனேஜ்மெண்ட் கீப்பப் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை எப்பப்போ நம்ம செய்யணுன்ட்டு கரெக்டாக எழுதி வச்சு அது கரெக்டான டைமில் நம்ம செஞ்சு முடித்தோன்னா தென் we can become more productive in our life. and மற்ற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அச்சீவ் பண்ண கோல்ஸ் அச்சீவ் பண்ண மாதிரி ஈவன் யூ கேன் be one among them. So these are the 4 tips and strategies which I am suggesting you to use in your personal life to overcome procrastination. நான் மறுபடியும் அது ஓவர்வியூ சொல்லணுன்னா ஃபஸ்ட் திங் வந்து ரைட்டிங் அ கோல்ஸ் டவுன் இன் அ ஷீட் ஆஃப் பேப்பர் ஆர் இன் அ டைரி. ரெண்டாவது டிப் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த கோலுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணுறது. 3வது விஷயம் வந்து கிரியேட்டிங் அ டு டூ லிஸ்ட். 4வது விஷயம் வந்து அந்த டு டூ லிஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் படுக்க போகும்போது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் படுக்கலாம். ஸோ இஃப் யூ ப்ராக்டிஸ் தீஸ் 4 tips and strategies in your life, then definitely you can accomplish more and you can become more productive. அண்ட் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் இட் பாலகிருஷ்ணன். தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் விச் ஐ எம் சஜஸ்டிங் யூ டு டூ. ஸோ திங்க் அபவுட் இட். நீங்கள் யோசிச்சு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். யூ ஷுட் டேக் ஆக்ஷன். ஆக்ஷனில் தான் எல்லாமே மாறும். ஸோ டேக் ஆக்ஷன் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். ஆல் த பெஸ்ட். டன்.